தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று முழு எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவரோடு இணைந்து யூபிலி கதவை திறந்து வைக்கிறோம். வாழ்வின் இருளுக்கு மத்தியில் கிறிஸ்துவாகிய ஒளியை தேடுவோருக்கு இந்த புனித வாயிற்கதவு கடவுளுடைய எல்லையற்ற இரக்கம் மற்றும் அன்பின் அடையாளமாக திறந்து நிற்கின்றது. கடவுளிடமிருந்து வருகின்ற இரக்கம் நிறைந்த பிரகாசத்துக்கு எந்த இருளும் தடையாக இல்லை என்பதை இந்த புனித கதவு நமக்கு நினைவூட்டுகிறது. இவ்வழியானது நம் பாவ சுமைகளையும் பயம் மற்றும் தேவையற்ற மனக்கவலையும் விட்டு தந்தையின் ஒளிர்விக்கும் அருளுக்கு அழைத்து செல்கிறது. இவ்வழியை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒளி குறைந்து காணப்பட்டாலும் புதுப்பித்தலின் வாக்குறுதியானது சுடர்விட்டு ஒளிர்கிறது. இந்த வாயிற்கதவை கடப்பதன் வழியாக அனைத்து இறைமக்களும் மனமாற்றம், மன்னிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய பயன்களை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கதவானது ஒளி குறைந்த நிலையிலும் கூட கடவுளின் அசைக்க முடியாத பிரசன்னத்தின் அடையாளமாகவும் மற்றும் அவருடைய முடிவில்லா ஒளியில் நம்பிக்கையை வைக்கவும் அழைக்கின்றது. இந்த யூபிலி கதவின் வழியாக யாரெல்லாம் இதயம் மனமாற்றத்தோடு நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கனை உட்கொண்டு திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பரிபூரண பலன்களை அடைவார்கள். இது நமக்கும் பிறருக்கும் மற்றும் உத்திர்க ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் மீட்பளிக்கும் இறை இரக்கத்தின் ஆற்றலை நினைவூட்டுகிறது. இப்புனித வாயிற்கதவை கடந்து செல்லும் நாம் இவ்வாலய சுவர்களை தாண்டி இருளின் நிழல் தங்கும் இடங்களிலெல்லாம் இறையருளின் ஒளியை தாங்கிச் செல்வோம். நாம்
பெற்றுக்கொள்ளும் இரக்கத்தின் இறையருள் நாம் வாழும் சமூகத்தில் இரக்கத்தின் செயல்களை பின்பற்றுபவர்களாகவும், மேலும் துன்புறுகின்ற புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையின் தூண்களாக விளங்குபவர்களாகவும் வாழ்வோமாக. உலகின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த யூபிலி கதவு இந்த நம்முடைய ஆலயத்தில் தங்கத்தாய் திருத்தலத்தில் திறக்கப்படுகிறது. இந்த யூபிலி கதவின் வழியாக நுழையும் அனைவரும் நம் விண்ணக தந்தை இறக்கு மிகுந்த கரங்களிலிருந்து அமைதியும் மன்னிப்பும் மற்றும் புத்துயிரும் கண்டடைவார்களாக. ஆமென். உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய உரையை எண்ணில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரையை நான் இல்லையே, நீ இல்லையே, நான் இல்லையே, நான் வாழும் என் இல்லம் வா, நான் வாழ என் இல்லம் வா. சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவரும் விசேஷமாக கோலா தமிழரில் வசிக்கும் அனைவருக்கும் ஒரு உன்னதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய பேராயர்கள் 5 முக்கியமான ஆலயங்களை திருத்தலங்களாகிய இந்த யூபிலி ஆண்டில் மக்கள் எங்கெல்லாம் வசதிக்கு ஏற்றாற்போல் இந்த ஆலயங்களுக்கு சென்று நல்லதொரு பாவசம் செய்து திருப்பலியில் பங்கேற்று திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் பரிபூரண பலனை பெறுவார்கள். விசேஷ இந்த ஆன்மீக ஒரு வரத்தை பெறுவார்கள். எனவே அதில் நம்முடைய தங்கத்தாய் இந்த திருத்தலமும் 5 இந்த ஆலயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த யூபிலி ஆண்டில் இந்த ஒரு விசேஷ ஒரு வாய்ப்பினை, ஒரு அருளை, ஒரு சிறப்பை நாம் பெறுகின்றோம். மேலும் இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய வாழ்வு எதிர்நோக்கின் ஒரு பயணம். ஆகவே இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள், இறைவன் தருகின்ற உன்னதமான நாட்கள், வாய்ப்புகள். நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வில் எழுச்சி காணவும், மற்ற மக்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டவும், நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளவும், இவ்வாறாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளவும்
இறைவன் தந்திருக்கின்ற இந்த அருமையான இந்த ஒரு வாய்ப்பினை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம். பங்கு தந்தை தந்தை ஜெயசந்திரன் அவர்களும் இந்த இடத்தில் திரு யாத்திரையாக வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவார். இங்கே மக்கள் வந்து ஜெபிக்கவும் பாசம் செய்யவும் அவர்கள் ஆன்மீக இந்த காரியங்களில் ஈடுபடவும் நம்முடைய பங்கு தந்தையும் அவரோடு இணைந்து இதை ஒரு விசேஷ ஒரு பணியாக ஏற்பார். இன்று இந்த குடும்பத்திற்கும் இவ்விடத்திற்கும் ஒரு சிறப்பான நாள். கடவுளே நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அருளை புரியக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளது. ஆனால் அந்த அருளை ஒரு அருட்களின் வழியாக உயிருள்ள அருட்கள் வழியாக வழங்குவதற்கு மண்ணை மைந்தனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் ஆயுள் இவர் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் கொடை என்று சொல்லலாம். கண்டிப்பாக இவர் இல்லாத ஒரு இடத்தில் மற்றொரு வந்திருந்தால் அது மற்ற விதமாக தான் அதை வழிநடத்திருக்கக்கூடும். ஆனால் மக்களின் தேவைகளை அறிந்து ஒரு ஆயப்படியை முழுக்க நிறைவான விதத்தில் நடத்தி கொடுத்திருக்கின்றார். அதனால் இந்த குடும்பத்தின் சார்பிலும் இந்த வட்டார சார்பிலும் மறைமாவட்ட சார்பிலும் நன்றி நிறைந்த எனது ஜெபம் கலந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆயக்கூடியவாறு உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சடங்குக்காக இது திறக்கப்பட்ட இடம் கிடையாது. மாறாக அருளை பெற்றுக்கொள்ளவும் இறைவனில் இணைந்திருக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சூழல், ஒரு நிலை. அப்படி என்றால் அதிகமாக ஒவ்வொரு திருவிழாச்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இவ்விடம் இந்த நேரம் அழைப்பினை கொடுக்கின்றது. அவசியம் வரக்கூடிய மக்களும் மட்டுமன்ற இடத்திலே இந்த குடும்பம் தூய்மை நிலையிலே நிற்க வேண்டியிருக்கின்றது. ஆதலால் ஓரிடமுக்கு நாம் பாவத்தை அறிக்கையிட்டு இந்த ஒவ்வொரு திருவிழாவை பெற்றுக்கொள்படியாக உங்களுடைய மனவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு புறம். அடுத்த புறம் இரண்டுக்கு செயல்பாடுகள். இங்கு வரக்கூடிய திரு யாத்திரைகள் திருப்பயணிகளுக்கு நாம் வெவ்வேறு உதவிகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க இருக்கக்கூடும், அல்லது அந்த ரெஸ்ட் ரூம் இது போன்ற ஒரு இடங்களை சுத்தம் செய்து வைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த பணிதான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சில கழிவுறைகளை நீங்கள் கழுவாவிட்டாலும் சரி, ஆனால் அது எப்படி இருக்கின்றது என்பதனை சற்று கவனிக்க வேண்டும் என்று உங்களுடைய மாணவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதே போன்று வழிபாட்டிலே மிகுந்த ஆர்வத்தோடும் பக்தியோடும் கலந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சாதனங்களை நன்முறையில் பயன்படுத்தி இந்த இறை அருளை வெளிப்படுத்தும் வகையில் உதவ வேண்டும் என்று உங்களை மாணவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காலை நம்மோடு இணைந்து அருளை பெறும்படியாக உதவியளித்த அருள் தந்தை தினேஷ் அமர்நாத் தினேஷ் அவருக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி கிடைத்த நன்றியை உரித்தாக்க முடியும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறு தாழ்த்தீரர்களின் சிறு ஆசிரியை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் யார் அறிவை உங்களுக்கு அருள்வாராக.
மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, எப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். தங்கள் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தங்கள் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கள் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். அன்றுவே நமது நன்றியை விரிவாக்குவீரே. நீங்கள் ஆயிரே பக்தியோடு நாம் அவருக்கு நமது அன்பை பாராட்டை தெரிவிப்போம். அதில் இந்த பாதை அறிவித்து தெரிவித்து சின்னமாக தீவிரத்தை எடுத்து அவரது ஜெபம், அவரது ஆசை என்றும் இவ்விடத்தில் தகும்படியாக இப்பொழுது நாம் முடிவதற்கு செல்வோம்.